நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோவான பாரதி 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியாக வந்தவர். தமிழ் என்னை என்ற தேரை செலுத்தும் சாரதியான பாரதி பல பரிமாணங்களில், பல துறைகளில் எப்படி முன்னோடியாக திகழ்கிறார் என்பதை தமிழ் அறிந்த நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். சங்க இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் முதலாக ஆண் தெய்வத்தையோ அல்லது இயற்கையையோ தான் வாழ்த்தி பாடுவார்கள். ஞாயிறு போற்றுதும் என்றும் திங்களை போற்றுதும் என்றும் இளங்கோவடிகள் பாடினார். உலகம் யாவையும் என்று தொடங்கி அழகிலா விளையாட்டுடையார் என்று பாடினார் கம்பர். ஏன் நம்முடைய தெய்வ புலவர் வள்ளுவரும் கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றுதானே பாடினார். இந்த காப்பிய கால மரபை எல்லாம் உடைத்த கால சித்தரான பாரதி தன்னுடைய குறுங்காப்பியமான பாஞ்சாலி சபதத்தில் வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் என்று சரஸ்வதி வணக்கத்தை பாடி கலைமகளை புகழ்ந்து பாடி புதுமையின் முன்னோடியாக திகழ்கின்றான். கவிழாத கவிதை நிறுவனம் என்று ஈரோடு தமிழன்பன் பாரதியை பற்றி புகழ்ந்து பாடியது 200% பொருந்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய வீடுகளில் எல்லாம் பழைய தாத்தா பாட்டி புகைப்படங்களை கருப்பு வெள்ளை புகைப்படங்களில் தாத்தா பாட்டி படங்களை பழைய வீடுகளில் பார்த்திருப்போம். ஆனால் இன்றைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் செல்ஃபி எனப்படும் சுய படமாக அலைபேசிகளில் எடுத்துக்கொள்கிறார்கள். அது மற்றொரு விஷயம். ஆனால் அந்த பழைய புகைப்படங்களில் நாம் பார்த்தால் எல்லா படங்களுமே தாத்தா உட்கார்ந்து கொண்டிருப்பார், பாட்டிதான் நின்று கொண்டிருப்பார். ஆனால் சுதந்திரம் அடைவதற்கு பல ஆண்டுகள் முன்னதாகவே பாரதியின் படத்தில் பாரதி நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய மனைவி செல்லம்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் ஏற்படுத்திய புதுமையின் வித்து முன்னோடி. வங்காளத்திலே சகோதரி நிவேதிதாவை சந்தித்த பின்தான் பெண் விடுதலை குறித்து சிந்தித்து அதை பற்றிய பாடல்களை பாடும் பெண் முன்னேற்ற தீவிரவாதியாகின்றார் பாரதி. செம்மை மாதர், வீரப்பெண், புதுமை பெண், உதயநங்கை, இளைய கண்ணி, பெண்மை தெய்வம், இவை அனைத்துமே பாரதி பெண்களுக்கு கொடுத்த அழகான அடைமொழிகள். குறுங்கவிதைகளை ஹைக்கூ என்போம். இந்த ஹைக்கூ என்ற சொல் ஜப்பானிய மொழி சொல்லாகும். இதையே அழகாக துளிப்பா எனலாம். அந்த துளிப்பா கவிதைகளின் முன்மாதிரி பாரதி என்று சொன்னால் உங்களில் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். பாரதி மழையை பற்றிய பாடிய துளிப்பா ஒன்று. கோடி தந்திகளை உடைய இசைக்கருவி, கோடி தந்திகளை உடைய இசைக்கருவி. நமக்கு கேட்கும் பொழுதே மழையில் ஆனந்தமாக நனைந்ததைப் போல இருக்கின்றதல்லவா? மாளிகையில் உழன்ற கவிதையை மண் குடிசையிலும் உழலச் செய்தவன் பாரதி. ஆம், மேட்டுக்குடிகளுக்கு மட்டும் சொந்தமான கவிதையை சாதாரண குடிகளும் படித்து இன்புறும்படி செய்த பாரதி நிச்சயம் தமிழின் சாரதிதான். நாம் பல திரைப்படங்களிலே கதைக்குள்ளாக கதையை பார்த்திருப்போம். முக்கிய கதையில் வரும் ஒரு கதாபாத்திரம் துணை கதையில் வரும். இப்படி கதைக்குள்ளாக கதையை உருவாக்கிய கதாநாயகன் பாரதி. அவருடைய நவதந்திர கதை 9 கதைகளை கொண்டு தனித்தனி கதையாக இருந்தாலும் ஒரு கதையிலிருந்து மற்றொரு கதைக்கு தொடர்பு இருக்கும். இதுபோல் கவிதையிலும் புதுமை செய்த புதுமை சிற்பி பாரதிதான். பாரதி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரான போது அவர் தலையங்கம், கட்டுரை ஆகியவற்றை எழுதுவதோடு நிறுத்திவிடவில்லை. முதலாக தமிழில் கேலிச்சித்திரங்களை வரைந்து அறிமுகம் செய்தார்.
கார்ட்டூன் என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் சுலபமாக புரிந்துவிடும். இந்தியாவிலிருந்து தானியங்களை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷ் கப்பல்கள் இங்கிலாந்திற்கு செல்வதைப் போல ஒரு கேலி சித்திரம். பாரத மாதா கட்டுண்டு கிடப்பதைப் போன்ற ஒரு கேலி சித்திரம். வந்தே மாதரம் என்ற சொற்களை ஏந்தி வ.உ.சி. கப்பலில் அந்த காலத்திய இந்திய கொடியை ஏந்தி கொண்டு கம்பீரமாக வலம் வருவது போல மற்றொரு அற்புதமான கேலி சித்திரத்தை வரைந்தார். இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு ஊனமில்லாத ஞான பூமியாக மாற வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் வேண்டுவது போல மற்றொரு அற்புதமான கேலி சித்திரம். புகழ்பெற்ற வால்ட் டிஸ்னி நிறுவனத்தினுடைய இயக்குனர் வால்ட் டிஸ்னி இதே காலகட்டத்தில் தான் கேலி சித்திரங்களை வரைய ஆரம்பித்தார். ஆனால் சகலகலா வல்லவரான பாரதி அவர் வரைந்த கேலி சித்திரங்கள் தமிழுக்கு புதிதுதானே. இலக்கண மரபையெல்லாம் சட்டங்களை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு அவர் எழுதிய வசன கவிதை அனைவரும் படித்து இன்புற வேண்டிய ஒன்று. இவ்வுலகம் இனியது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனியன, ஆறுகள் இனியன என்று அழகாக அந்த வரிசை முறையை குறிப்பிட்டிருப்பார். அந்த பாடலும் இனிது, அவருடைய வரிசை முறையும் அத்தனை இனிமை. புதுமை புலவனான பாரதியின் வசன கவிதை பிற்கால எழுத்தாளர்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய சொல்லாக்கம், ஆழமான தெளிவான புதிய தமிழ் சொற்களை பயன்படுத்துவதில் முன்னோடி பாரதிதான். நிற்பதுவே நடப்பதுவே என்ற பாடலில் அழகான ஒரு வரி வரும். வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ. இதில் காட்சி பிழை என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் பாரதிதான். இதை சொன்னது அவருடைய கொள்ளு பேத்தி உமா பாரதி. அவருடைய தலைமையில் நான் ஒரு பட்டிமன்றம் பேசும்பொழுது அவரே இந்த கருத்தை குறிப்பிட்டார். சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவகவிதை என் கவிதை, எந்நாளும் அழியாத மாகவிதை என்ற மகாகவி பாரதியின் அவருடைய வரிகளே எத்தனை சத்தியமான வார்த்தைகள். எழுச்சிமிகு சிந்தனைகளின் ஏகலைவனாய் பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைத்த எட்டயபுரத்து கொட்டும் முரசு பாரதி. முதலில் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியின் பாடல்கள்தான். அவர் இறந்த பின்னும் கூட முன்னோடியாய் அமைந்து சாகா வரம் பெற்று மிளிர்கின்றான். பாரதி பாரினில் ஆச்சரியம் என்று குறிப்பிட்டார் சுத்தானந்த பாரதியார். ஆம், தமிழின் சாரதியான பாரதி நிச்சயம் ஆச்சரியம்தான். எனவே பாரதி போற்றுதும் பாரதி போற்றுதும். நன்றி, வணக்கம்.